ஹாய் டைட்டன்ஸ்! இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் நிறைய கம்பெனிஸில் கேட்டிருக்கிற ஹாப்பி நம்பர் அப்படின்ற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹாப்பி நம்பர் ப்ராப்ளமில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஹாவ் டு ரைட் அன் அல்காரிதம் டு டிட்டர்மின் இஃப் n இஸ் ஹாப்பி, அவ்வளோதான். ஆக்சுவலி இது வந்து ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபைனலாக ட்ரூ இல்லாட்டினா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். வேறு எந்த விஷயமும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த இன்டீஜரை அதோட சம்மால் ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் n இஸ் ஈக்குவல் டு 19 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து 19 வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிடணும். அதே மாதிரி வந்து இந்த நம்பர்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 டிஜிட்டோ இல்லை எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கோ அந்த டிஜிட்ஸை வந்து தனித்தனியாக எடுத்து ஈச் டிஜிட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து 1ன்னு வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஹாப்பி நம்பர். சப்போஸிங் 1ன்னு வரல அப்படின்னா அது வந்து அன்ஹாப்பி நம்பர் விச் இஸ் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடணும். இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி வந்து யோசிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதுக்கு வைல் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். வைல் அந்த நம்பர் வந்து 1ஆ இருந்தால் நம்ம வந்து அந்த லூப்குள்ளே போகாத மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு கேஸ் வந்து இதில் வரும். இப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, 2ன்னு கொடுத்துட்டு இப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது வந்து 4 ஆகும். 4க்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 16 ஆகும். இந்த 4என்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போலாம் வருதோ அந்த பர்டிகுலர் 4 வந்து வரும்போது அது திருப்பி திருப்பி அன்ஹாப்பி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நம்பர். 4ன்னு வந்தோடனே நம்ம 16 எடுக்கிறோமா, ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் இல்லையா, ஸோ 1 + 36 வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து 37 ஆயிரும். அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம வந்து 3 ஸ்கொயர் வந்து எடுப்போம். அதுக்கப்புறமா 7 ஸ்கொயர் எடுப்போம். 3 ஸ்கொயர் வந்து 9 இல்லையா, அண்ட் 7 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49 கரெக்டாக. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 58 வரும். அப்படியே வந்து போகும்போது ஃபைனலாக 58 வந்து 89 ஆகும். 89 வந்து அடுத்த ஸ்டெப்பில் 145 ஆகும். 145 வந்து அடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது 42 ஆகும். 42 20 ஆகும். அண்ட் 20 அகெயின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆயிரும். ஸோ இந்த 4 வந்தப்போ வந்து எப்படி ஆகும்னா ஒரு நெவர் எண்டிங் லூப்பாக அது திருப்பி திருப்பி போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹாப்பி நம்பர் அப்படின்ற கொஸ்டின்னாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லூப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பிகாஸ் 1ஆக இருந்துச்சுன்னா அது ஹாப்பி நம்பர். ஸோ அதுக்கு நம்ம எந்த கேல்குலேஷன்ஸுமே போட தேவையில்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அது 4ம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஏன்னா மற்ற எல்லா நம்பர்ஸை விட நீங்கள் 4ன்றது வந்து எந்த இடத்துல வந்தாலுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2ஆக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2லேயுமே வந்து அது ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு வருதா, ஸோ 4 வந்து எந்த ஸ்டெப்பில் வந்தாலுமே அது வந்து அன்ஹாப்பி நம்பராக ஆயிடுது. ஸோ 4ஐ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வைல் லூப் போடும்போதே வந்து வைல் நம்பரோட நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க லீட் கோடில். இப்போ நம்ம அதுக்குள்ளே போகிறோம். அதுக்கு நான் ஒரு வைல் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வைல் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து n அப்படின்றது வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ வைல் n இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் n நாட் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த 2 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா தான் அது வந்து இந்த லூப்குள்ளே போகும். விச் மீன்ஸ் தட் 1 அண்ட் 4ஆக அந்த நம்பர் வந்து இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொடுக்குற இன்புட் நம்பர் வந்து இதுவாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ லூப்குள்ளே போகுது. லூப்குள்ளே போனோடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈச் டிஜிட்டை வந்து தனித்தனியாக எடுத்து சம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சம்க்கு வந்து ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஸோ இன்ட் சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு சம்க்கு வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ இதுக்குள்ளார நம்ம இன்னொரு வைல் லூப் போடலாம். வைல் லூப் எதுக்கு போடுறோம் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வைல் லூப்போட வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஐகார்ட்லேயும் நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, அந்த நம்பர் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. ஓகேவா. ஸோ அது கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் அப்படின்னா தான் இதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் இல்லையா.
இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பாலிண்ட்ரோம் ப்ராப்ளம் ஒன்று போட்டிருப்போம் லீட் கோடில். அதுலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் டிஜிட்ஸை வந்து எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்ட்டு. இப்போ என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு மாடியூலோ ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக ரிமைண்டர் இருக்கிற டிஜிட் கிடச்சிரும், விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட். இப்போ 125 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 125 வந்து 10ல் வந்து 125 மாடியூலோ 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து எது வரைக்கும் டிவிசிபிளாக இருக்கோ அது எல்லாமே வந்து போயிடும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து எது ரிமைனிங்காக இருக்கோ அந்த ஒரு டிஜிட் தான் இருக்கும். இப்போ 125 வந்து 10ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். டிவைட் ஆகுறப்போ 120 வந்து ஃபுல்லாக டிவிசிபிள் அண்ட் அந்த 5 மட்டும் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதுதான் இதோடைய ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் வேணுன்றப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாடியூலோ ஆப்ரேஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கும் இப்போ லாஸ்ட் டிஜிட் தான் வேணும் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட்டை வந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்லேருந்து அதுக்கு முன்னாடி உள்ள பெனல்டிமேட் டிஜிட், அதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து வச்சுக்கலாம். இன்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் டிஜிட்டை வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு தான் n mod 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நம்மளோட சம் இருக்கு இல்லையா, சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த கடைசி டிஜிட்டோட ஸ்கொயரை ஃபஸ்ட்டு நம்ம அந்த சம்குள்ளே ஆட் பண்ணிடலாமா. ஸோ சம் ப்ளஸ் இந்த கடைசி டிஜிட் வந்து டிஜிட் இன்ட்டு டிஜிட். ஓகேவா. ஸோ இதை வேறு மாதிரியும் போடலாம் நம்ம. சம் ப்ளஸ் ஈக்குவல் டு டிஜிட் இன்ட்டு டிஜிட் போட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம ரிட்ரீவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டிஜிட், அதோடைய ஸ்கொயர் வந்து போய் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சம்மோட வேல்யூவில் போயிட்டு ஆட் ஆயிரும். இப்போ 0ன்னு இருக்கு இல்லையா, 0ல் நம்மளுடைய லாஸ்ட் டிஜிட்டோடைய ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் போய் ஆட் ஆகிக்கும். இப்போது நம்ம லாஸ்ட் டிஜிட் எடுத்தாச்சு. இப்போ அந்த நம்மக்கிட்ட கொடுக்குற இன்புட்டில் வந்து 10 டிஜிட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டினா 3 டிஜிட்ஸ் 2 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒரு டிஜிட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து நம்ம அந்த ஒவ்வொரு டிஜிட்டையுமே ரிட்ரீவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கிறத 10 டிவைட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே 125 எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாடியூலோ ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 5 வந்து கிடச்சிரும். ஓகேவா. அதே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த டெசிமல்ஸ் எல்லாமே வராது. இப்போ ஜஸ்ட் நான் வந்து 125 டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12.5 அப்படின்றது வராது ஜாவாவில். இப்போ வந்து 12 அப்படின்ற அந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் வரும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இந்த டிவைட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு கடைசி டிஜிட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கடைசி டிஜிட் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 12 மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அகெயின் இது இந்த லூப்புக்குள்ளே போகிறப்போ என்ன ஆகும்னா இந்த மாடியூலோ 10 போடும்போது 2 மட்டும் ரிட்ரீவ் ஆகி அது வந்து நம்மளுக்கு உள்ள டிஜிட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி 10ஆல் டிவைட் ஆகி 1 மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் நான் பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் போடும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ n/10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடணும். ஸோ n is equal to n/10 போடணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக n டிவைடட் பை ஈக்குவல் டு 10ன்னு போட்டாலுமே சேம் ரிசல்ட் தான் வரும் உங்களுக்கு. இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா n இருக்கு இல்லையா, அதை வந்து சம்க்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா ஃபைனலாக நம்மக்கிட்ட அது ஒன்று தான் மிச்சம் இருக்கும் இல்லையா, லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அது வந்து சப்சிக்வெண்ட் ஐட்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அது ஹாப்பி நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து சம்முக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். n is equal to சம்முன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த அவுட்டர் லூப் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு மேலே இருக்கிறது தான் அவுட்டர் லூப் இல்லையா. ஸோ அந்த அவுட்டர் லூப் வந்து ரன் ஆகும்ல, அதுக்கு வந்து நம்ம சம் அப்படின்றதுக்கு வந்து எண்ணை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா எண்ணில் தான் இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ n is equal to சம் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா ஹாப்பி நம்பர், நம்ம 1 இருந்தால் தான் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ ரிட்டர்ன் n is equal to 1 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னா மட்டும் ட்ரூன்னு வரும், அப்படி இல்லாட்டினா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும்.
இப்போ ஃபைனலாக நம்ம வந்து சம் சம்க்கு வந்து வேல்யூ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ எண்ணில் தான் சம்மோட வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த எண் இருக்குல்ல, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, கொஸ்டின்ல வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த நம்பர் என்னன்னு குடுக்குறோம்ல, அதில தான் வந்து அந்த சம்மோட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ எண் வந்து 19 அப்படின்னு இருக்குன்னா, 1 ஸ்கொயர் அண்ட் 9 ஸ்கொயரா ஆகிட்டு, அந்த எண் இருக்கு இல்லையா, அதில தான் ரீப்ளேஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம அவுட்டர் லூப்பில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, டிஜிட்ஸோட ஸ்கொயர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம ஃபைனலாக வந்து அவுட்டர் லூப்பில் n இஸ் ஈக்குவல் டு சம்முன்னு கொடுத்துருக்கோம். இந்த ரீசன் வந்து புரியலன்னா கரெக்டாக வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன். அவங்க கொஸ்டினில் வந்து நம்மக்கிட்ட அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஸ்கொயர்ஸ் வந்து அந்த ஆப்ரேஷனில் போய் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா அந்த என்னன்ற வேல்யூ 19 இருக்கு இல்லையா, அந்த 19ன்ற வேல்யூலேயே போய் அந்த ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபைனலாக அதையும் கொடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாச்சு. இதில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது பாசிட்டிவ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, லைக் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும், இல்லாட்டினா ஃபால்ஸ்ன்னு வந்துடும். அதுதான் நம்ம ப்ராப்ளமில் கேட்டது. ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரன் பண்ணலாம். ஓகே, கம்பைலேஷன் எரர் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து டிஜிட் இன்டூ டிஜிட்க்கு வந்து இங்கே இது போடவே இல்லை, செமிகோலனே போடவே இல்லை. எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஐ கெஸ் போட்டோமா நினைக்கிறேன். சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்த 2 கேஸஸுமே பாஸ் ஆகிடுச்சு, அக்செப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து 100% அக்செப்ட் ஆகிடுச்சு அண்ட் சப்மிட்டும் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியே லீட் கோடில் நான் அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்துருந்தேன். தட் இது வந்து ஒரு நிறைய கம்பெனிஸில் கேட்ட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லீட் கோடில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கே ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, நான் அடுத்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவேன். ஏற்கனவே உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி நான் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா இதிலே உங்கள்கிட்ட வந்து டாப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து சூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது நான் என்னோடய ஆர்டரில் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு சொல்லிட்டா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ நீங்கள் இன்டர்வியூஸ் ஏதாச்சும் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ்க்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸி எல்லாமே சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லீட் கோட் ப்ராப்ளம்ஸ்னால் எப்படி இருக்கும், அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போவுமே நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேத்துக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம்லாம் லீட் கோடில் இருக்குது, ஒரு சின்ன லாஜிக் யூஸ் பண்ணி கூட பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லீட் கோடில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.